ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்கலாம். வேதாந்தா. இந்த வேதாந்தா இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனை பார்த்தீங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ 13.23 தான் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் அப்படின்ற ப்ராஸ்பெக்டஸில் பார்க்க போனால் இந்த வேதாந்தா ஷேர்ஸை நம்ம லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். இவங்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், அருமையான டிவிடெண்ட் தருவோம். டிவிடெண்ட் வந்து 11% மேலே தான் இருக்குது. இவங்கிட்ட இருக்கிற ஒரே ட்ராபேக்கு, இவனுக்கு கடன் அதிகம். மற்றபடி யார்கிட்ட தான் கடன் இல்லை? எல்லாருக்கும் தான் கடன் இருக்குது. டாடா மோட்டார்ஸே ஒரு காலத்தில் கடனில் இருந்தது தானே. இப்போ அவன்லாம் அடைச்சிட்டு வந்து கடன் இல்லாத கம்பெனியாக மாறலையா? இவனும் இன் ஃப்யூச்சர்ஸில் மாறத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் வேதாந்தாவில். இந்த ஸ்டாக்ஸ் இப்போ இருக்கிற ரேஞ்சை பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அது ப்ரைஸ் வந்து 445. இவன் இப்போ தான் 420 வரையும் கீழே வந்துட்டு இப்போ 25 பாயிண்ட் ஏறி இருக்கான், 25 ரூபா. இவன் இன்னும் ஏறத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்ஐயை 54 கிட்ட இருக்கான். அப்போது ஒன்ஸ் இந்த 54 கிராஸ் பண்ணி 75 வரையும் போகிற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால் அவன் கண்டிப்பாக ஒரு 480 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது 480 போனதுக்கப்புறம். இன் மீன் டைம் இது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மார்க்கெட்டோட நிலைமை சரியில்லாதனால இது இறங்குது, அதுதானே தவிர வேறு இது ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஒரே பிரச்சனை கடன் தொல்லை. மற்றபடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்யூச்சருக்கு லாங் க்ரோத்துக்கு சூட்டபுளான ஷேர் தான். இந்த ஷேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதோட ஃபண்டமெண்டல் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவு பிஇ ரேஷியோ தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்ல க்ரோத்தபுள் ஆகக்கூடிய ஸ்டாக்குக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கணுமோ அது இருக்குது. இதை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.